தமிழ்நாட்டில் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் எம்எல்எம் திட்டங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க கவலையாக இருந்து வருகின்றன. மேலும் இது போன்ற முயற்சிகளுடன் தொடர்புடைய சாத்தியமான அபாயங்களை எடுத்துக்காட்டும் பல உயர் வழக்குகள் உள்ளன. எம்வி 3 விளம்பரங்களுக்கு எதிராக ஒரு போலீஸ் வழக்கு தொடர்ந்ததை தொடர்ந்து அதை ஆதரித்தனர். இந்த மிகப்பெரிய எண்ணிக்கையிலான மக்கள் வருகை நிறுவனத்தின் விரிவான அணுகலையும் அதன் முதலீட்டாளர்களின் ஆழ்ந்த கவலைகளையும் அடிக்கோடிட்டு காட்டியது. எல்ஃபின் காம் மற்றும் ஸ்பாரோ குளோபல் ட்ரேட் ஆகியவற்றின் மேலாளரை கைது செய்தது. இந்த நிறுவனங்கள் கட்டுப்பாடற்ற எம்எல்எம் திட்டங்கள் மூலம் பொதுமக்களை பல கோடிகளை ஏமாற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டது. ரூபாய் 4 கோடியை முதலீடு செய்ததாக குறிப்பிடுகின்றன. இருப்பினும் பாதிக்கப்பட்டவர்களின் உண்மையான எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. ஏனெனில் பலர் இன்னும் முறையான புகார்களை அளிக்கவில்லை. குயூனெட்டின் சர்ச்சைக்குரிய செயல்பாடுகள். உலகளாவிய எம்எல்எம் நிறுவனமான குயூனெட் தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் ஏராளமான குற்றச்சாட்டுகளையும் சட்ட சவால்களையும் எதிர்கொண்டுள்ளது. நிறுவனத்தின் வணிக மாதிரி மற்றும் நடைமுறைகள் ஆராயப்பட்டு பல ஆண்டுகளாக பல கைதுகள் மற்றும் விசாரணைகளுக்கு வழிவகுத்தன. கோயம்புத்தூரில் சமீபத்திய கைதுகள் மார்ச் 2024 சந்தேகத்திற்குரிய முதலீட்டு திட்டங்களுக்காக விசாரணையில் உள்ள கோயம்புத்தூரைச் சேர்ந்த எம்எல்எம் நிறுவனத்தின் விளம்பரதாரரான சக்தி ஆனந்தனின் கூட்டாளி என்று கூறப்படும் ஒருவரை குற்றப்பிரிவு கைது செய்தது. இந்த கைது பிராந்தியத்தில் மோசடியான எம்எல்எம் நடவடிக்கைகளை தடுப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளை எடுத்துக்காட்டுகிறது. தடுப்பு நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் எம்எல்எம் மோசடிகள் அதிகமாக இருப்பதால் தனிநபர்கள் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் முக்கியம். முதலீடு செய்வதற்கு முன் ஒருவர் நிறுவனத்தை ஆராய்ச்சி செய்யுங்கள். அதன் பதிவு மற்றும் கடந்த கால சட்ட சிக்கல்களை சரிபார்த்து நிறுவனத்தின் சட்டப்பூர்வ தன்மையை உறுதி செய்யுங்கள். வணிக மாதிரியை புரிந்து கொள்ளுங்கள். உண்மையான தயாரிப்பு விற்பனையை விட ஆட்சேர்ப்பை வலியுறுத்தும் திட்டங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நிதி ஆலோசகர்களை அணுகவும். முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன் நம்பகமான நிதி நிபுணர்களிடமிருந்து ஆலோசனை பெறவும். தகவல் அறிந்தவர்களாகவும் விழிப்புடனும் இருப்பதன் மூலம் சாத்தியமான முதலீட்டாளர்கள் மோசடியான எம்எல்எம் திட்டங்களுக்கு பலியாவதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள